கல்யாண வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கல்யாண பொண்ணு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்களே. அது ரகுராமோட முடிவு. ஆனா இந்த நாளை சரித்திரத்துல ரொம்ப குறிக்க வேண்டிய நாள் தான். என்னன்னு? ஏன் அப்படி சொல்ற? இது வரைக்கும் காதல் கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. இந்த ஊருக்குள்ளேயும் அதை நடக்க விட்டதும் கிடையாது. அது மட்டும் இல்ல, எத்தனையோ காதல் ஜோடிகளை பஞ்சாயத்துல வச்சு பேசி முடிச்சு பிரிச்சு விட்டுருவீங்க. இன்னைக்கு அந்த ரகுராம் வீட்லயே ஒரு காதல் கல்யாணம் நடக்க போகுதுன்னு என்னால நம்பவே முடியல. இத நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. காலமும் மாறும், கூடவே நம்ம எண்ணங்களும் மாறும். மாறும். காதல் கல்யாணத்துல இந்த வீட்ல ஒரு தடவை தப்பு நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அந்த தப்ப அடிப்படையா வச்சு மற்ற விஷயத்திலையும் முடிவெடுக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தானே. அப்போ இனிமே யார் வேணாலும் காதலிக்கலாம், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்களா? நான் காதலுக்கு என்னைக்குமே எதிரி கிடையாது. ஆனா அந்த காதலுக்காக குடும்பத்தை பத்தி யோசிக்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் எதிராதான் இருந்திருக்கேன். ஆனா சீனுவும் மாயாவும் அப்படி இல்லை. அவங்க காதலிச்சாலும் கடைசியில குடும்பம்தான் வேணும்னு அவங்க காதலை விட்டு கொடுத்தாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனா பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க 2 பேரும் அந்த முடிவுல தீர்க்கமா இருந்தாங்க. அதனால அவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பார்வதி, அண்ணனை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்? அவரு நியாயம் நீதின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த கல்யாணமே எப்படியும் நடக்க போறதில்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லது நடக்கிறதும் சந்தோஷம்தான். அப்போ நம்ம கார்த்திக் தனா கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிருப்பீங்கல்ல? அதுக்கு தானே எல்லாரையும் வர சொல்லிருக்கோம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி மோதிரம் மாத்தி பத்திரிக்கை வாசிச்சிடலாம். வாங்க போலாம். ஏய் தனா, இங்க வா. அம்மா இரு. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? இன்னைக்கு மாயாக்கு தானே என்கேஜ்மெண்ட். உனக்கு கல்யாண தேதியை சொல்ல போறாங்கல்ல, அதுக்குதான். காட்டு. இப்பதான் உன் கழுத்து நிறைஞ்சிருக்கு. தானா, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தானா. தேங்க்ஸ். சரி கொடு. என்ன வெக்கப்படுற? ஒண்ணு இல்லையே. இரு கொஞ்ச நேரம், நான் வந்துடுறேன். ஏய், எங்க போற? அது மேல ஏதோ மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஓஹோ, இப்பதான் கார்த்திக் சார் மேல போயிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தேட போறீங்களோ? என்ன நீ? ஓ மாயா. ஏய், கோச்,
என்ன கோச் இப்படி பாக்குறீங்க? தனா அழகா இருக்க. உங்க மேல நான் கோவமா இருக்கேன் சார். ஏன்? ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. அது கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது. இப்பதான் ஃப்ரீயான. சரி பரவாயில்ல. அவ்வளவுதானா? என்னதானா? அங்க கீழே மெயின் ஷோ ஓடிட்டு இருக்கு. இங்க என்ன ரெண்டு பேரும் குறும்படம் ஓடிட்டு இருக்கீங்க? டேய் குறும்படமா இல்ல குறும்பு படமா? டேய் நீ எதுக்கு இங்க வந்த? நிச்சயதார்த்தம் கீழே நடக்குது. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க எதுக்கு வந்தா உனக்கு என்ன? நீ முதல்ல போ. நீ சொன்னா நான் போயிடணுமா? ஏய், ரெண்டு பேரும் உச்சி வெயில்ல வந்து நின்னு கடலை போடுறீங்க பாத்தீங்களா? ஆமா, ஓரம் போட்டு மண்ணுல கடலை விதைக்க வந்தோம். ஆளு பாரு, இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம போட. போலன்னா என்ன பண்ணுவ? ஹலோ, இப்ப எதுக்கு பாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் பாஸ் என் வேலையே. என்ன நீங்க? டேய், இப்ப நீ வாங்க போற பாரு. அப்படியா? கூடு வாங்கிப்போ. கதிர், வெறுப்பேத்தாத. ஏன் தான் நான் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, மாமா செஞ்சு தரேன். ஹலோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் அத்தை பொண்ணுகிட்ட மாமாங்கிற முறையில பேசுறேன் பாஸ். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன் ஒரு காமெடி பீஸ். சும்மா வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ், இந்த வீட்ல நடக்கிற கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு. எப்ப என்ன ட்விஸ்ட் பண்ணாலும் நடக்கலாம். திடீர்னு ஆளைய மாத்திடுவானுங்க. ஏன், நான் கூட நாளைக்கு தனவுக்கு மாப்பிள்ளை ஆகலாம். டேய் பைத்தியம், அப்படியே வாயிலே குத்துவேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் தான் நான் கோவப்படுற? ஓ, நம்ம விஷயம் சாருக்கு எதுவும் தெரியாதா? என்ன விஷயம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் ஒரு லூசு. ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருப்பான். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. ஆனா பாஸ், உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்க தான் பிடிபட மாட்டேங்குது. டேய், சும்மா ஏதாவது பொய் சொல்லிட்டு சுத்தாத. ஏதாவது பேசி அவரை டென்ஷன் ஆக்கலான்னு பாக்குறியா? தனா, கீழே தேடுவாங்க, நான் வரேன். ஐயோ, என்ன உன் மாப்பிள்ள இப்படி தலை தெறிக்க ஓடுறாரு? கதிர், நீ பண்றதெல்லாம் சரியே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயா மாயான்னு சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்ன? அதான் அந்த பறவைய சீனு தூக்கிட்டு போயிட்டானே, அதான் உன் பக்கம் வண்டியை விட்டேன். பாத்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துற போற. உனக்கெல்லாம் நான் கிடைக்கவே மாட்டேன். எனக்கு என்னமோ நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்ட். மொட்டை அடிச்சிட்டு சீக்கிரம் போய் டாக்டர் பாரு. தனா, நீ வேணா பாரு, நான் உன்னோட கல்யாணத்துல ஒரு விளையாட்டு ஆட போறேன். உன்னால நிம்மதியா தூங்க கூட முடியாம போகுது. அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாரு. சும்மா சொன்னேன், பயந்துடாத. அந்த பயம் இருக்கட்டும்.
பத்திரிக்கை வாசிச்சிடலாம் ஐயா. ஆ வாசிங்க. நிகழும் குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாளன்று திரு மணிவண்ணன் திருமதி பத்மா அவர்கள் தம்பதியரின் புத்திரன் ஸ்ரீனி என்கின்ற ஸ்ரீனிவாசனுக்கும் திரு கிஷோர் தெய்வ திருமதி சந்தியா தம்பதியினரின் புத்திரியுமான திருநிறை செல்வி மாயாவதிக்கும் பெரியோர்களால் நிச்சயித்து திருமணம் செய்யப்படுகிறது. ஆயோர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனவான் வயதா ஆயதனவான் பவதி. 2 பேரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. யோ பாமாயதானம் வேதா ஆயதனவான் பவதி ஆஷோ வை தபநாமாவஸ்யதானம் ஆயதனவான் பவதி யோ முஷ்யதபாதஹாயதனவான் வேதா ஆயதனவான் பவதி. இந்த மாலையை எடுத்துக்கோங்க. ஆவோ வா முஷ்யதனம் ஆயதனம் ஆயதனவான் பவதி. நீங்க மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க. ஓம் யோபம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பவான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பவான் பவதி ஏவம் வேதா யோ மமயாத்மான்யாம் வேதா ஆயதனவான் பவதி ஆயோர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனவான் வேதா. நீங்க பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க. ஓம் யோபம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பவான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பவான் பவதி ஏவம் வேதா யோ மமயாத்மான்யாம் வேதா ஆயதனவான் பவதி. எப்படியோ பத்திரிக்கை படிச்சு முடிச்சாச்சு. சீனுவும் அமைதியா இருக்கான். எங்க அவ உன் பேச்ச கேட்டு வராம போயிடுவானு பார்த்தேன். அவன் ஏன் புள்ளடி. தங்கச்சி, இந்த நிச்சயம் நடக்காம ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுருக்கலாமோ? நம்மளால எந்த பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை பெருசு பண்ணலாமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம். என்ன தானா, அடுத்து நம்ம கல்யாண பத்திரிக்கையை வாசிக்க சொல்லிடலாமா? டேய், இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காத. கார்த்திக் சார் முன்னாடி வர நீ அப்படி பேசிட்ட. அவர் முகமே ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்திருக்கேன் தானா, எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்படி சும்மா ஏதாவது சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்க்காத. பேசாம கொஞ்சம் இரண்டா. சாமி, மோதிரம் மாத்திரலாங்களா? தாராளமா மாத்திக்கோங்க. சரி சரி. முதல்ல பொண்ணு கையில மோதிரம் போடுங்க. டேய் சீனு, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? அந்த மோதிரத்தை மருமக கையில போட்டு விடுறா. ஒரு சின்ன சாரி தானே, வா வந்து கேளு. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, என் மேல தப்பு இல்ல, நான் கேட்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தப்பு என் மேல இல்ல, நீ சும்மா பேசிட்டு இருக்காத. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, என் பின்னாடி வராத.
சாரு ரொம்ப நல்ல பொண்ணு சீனு. நீ கிடைக்கலன்னு உயிரை விட போனா, நெருப்புல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக அவ உயிரையே பணையம் வச்சா. இங்க பாரு சீனு, எந்த அம்மாவும் தான் புள்ளைக்கு கெடுதல் நினைக்க மாட்டா. நாளைக்கு நீ மாயா கையில மோதிரத்தை போடுறத விடு, சாரு கையில போட்டிருப்பா. என்னடா நிக்கிற, மோதிரத்தை போடுறா. டேய் சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? மோதிரத்தை போடு. சீனு, என்ன பண்ற நீ? சீனு, எதுக்கு மாயாவை விட்டுட்டு சாரு கையில மோதிரத்தை போட்ட? என்ன சின்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. டேய் சீனு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இதுக்கு மேலேயே என்னால எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுப்பா. என் வாழ்க்கைக்கு மாயா சரிப்பட்டு வரமாட்டா. சீனு மாமா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் மாயாவும் லவ் பண்ணிருக்கீங்க. நான் தான் லவ் பண்ணேன். ஆனா அவளுக்கு என் மேல லவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏய், என்னடா நீ இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? அவளுக்காக உயிரையே கொடுக்க போனியடா. அண்ணனே மனசு மாறி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருலடா. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? டேய் சீனு, இத்தனை நாள் மாயா தானே வேணும்னு நின்னடா. இனிமே எனக்கு மாயா வேண்டாம் பாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு பொண்டாட்டி. என்ன செய்யணும் இது?
உன்னால எத்தனை தடவை மாமா ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரு. அண்ணி இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான் இவன்? மாயா இத்தனை நாளா இவனை நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இப்பதான் அவ கோணம் என்னன்னு அவனுக்கே புரியுது. பிடிக்காத ஒருத்திய அவன் ஏன் கல்யாணம் பண்ணணும்? சீனு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. அக்கா, சாரு தான் சீனுக்காகவே இந்த வீட்ல வாழ்ந்தவ. இவ தான் சீனுவுக்கு சரியா இருப்பா. டேய் சீனு, இதெல்லாம் நியாயமாடா? பாடுறா மாயாவ, அவளை இப்படி அள வச்சிட்டியாடா. எனக்கு இவளை பத்தி சரியா புரியல. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதே இல்லை. என் அம்மாவை மிரட்டி கை நீட்டி பேசியிருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எனக்கு தோணலப்பா.